வணக்கம் என் ஜனநாயக மக்களே. 2026 நம்ம ஜனநாயக கடமை என்ன செய்ய போறோம்? ஓட்டு போட போறோம். ஓட்டு போறதுக்கு ஓட்டு ஐடி இருந்தா மட்டும் போதுமா? ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு பார்க்கணும். 1 கோடி பேர் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் லாஸ்ட் மந்த் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபில் பண்ணல நிறைய பேர். ஏன்னு கேட்டாக்கா ஒரு சில பேர் சொல்றாங்க, அன்னைக்கு வேலைக்கு போயிட்டோமா, எங்களுக்கு ஃபார்ம் கொடுத்தது எதுவும் தெரியாது அப்படின்னு. பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல் ஒரு சில இடத்துல முகாம் போட்டிருக்காங்க. சாட்டர்டே சண்டே, சனி ஞாயிறு இந்த 2 நாளும் போனீங்கன்னா புதுசா நான் ஓட்டு போட போறேன், ஆனா எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்றவங்க புதுசா போனீங்கன்னா ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்க 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு பிளஸ் உங்க அம்மா அப்பாவோட ஒரு ஆதார் கார்டோ இல்ல ஓட்டு ஐடியோ ஏதோ ஒன்று அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு லிஸ்ட் தந்துடுவாங்க. நீங்க இந்த வருஷம் ஓட்டு போடலாம் 2026. இல்ல நான் எஸ்ஆர் ஃபார்ம் போட்டும் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, ஏன்னு தெரியல, பரவாயில்ல. ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்கு. நீங்க போயிட்டு அந்த அட்ரஸ்ல நாங்க இருக்கோம், இந்த அட்ரஸ்ல நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் எதனா பண்ணி கொடுத்துட்டு நீங்க இந்த ஃபார்ம் 8 ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அடுத்த வாட்டி லிஸ்ட்ல வரும். ஏன்னா 1 கோடி பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. 1 கோடி பேர்னா என்ன ஆகுது சொல்லுங்க? அதுவும் இல்லாம இதுல பாதி வேறு ஸ்டேட்காரங்க, அவங்க தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. உன் ஊர்ல இருந்துக்கிட்டு உன் ஊர் தலைவனை உன்னாலே தேர்ந்தெடுக்க முடியலன்னா அப்ப நீ இந்த ஊர்ல இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? அது நீங்க பாத்துங்க, சரிங்களா? இப்போ உங்களுடைய வேலை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல் கிட்ட போயிட்டு ஃபார்ம், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இருக்கும், இன்னைக்கு மிஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா தெரியும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரு கூட தான் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். அவரு அட்ரஸ், அவர் லிஸ்ட்ல 1 கோடி பேர் ரிஜெக்ட் ஆனாங்களே, அதுல அவரும் இருக்காரு. அவருக்காக கூட போயிட்டு இந்த ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இருக்கீங்க, உங்களுக்கும் சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இது. நான் ஏன் இப்போ உங்களை கூட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றேன்னா, நம்மளோட பொலிட்டிக்கல் லீடரை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்ம ஜென்ரேஷனை வழி எடுத்து நடத்தும் போகுது, சரிங்களா? அந்த உரிமை நமக்கு இருக்கணும். ஏன்னா இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணை யார் ஆளணும் நம்ம முடிவு பண்ணணும். வேற யார் கையில கொடுத்துட்டு இந்த மண்ணை முடிச்சிடாதீங்க தயவு செய்து. என்ன வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி போயிட்டு கொஞ்சம் தயவு செய்து இந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுங்க. சப்போஸ் இல்லை என் வேலை பாதிக்குது அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட கூலி எவ்வளோன்னு சொல்லுங்க. அந்த கூலியை நான் எப்படின்னா ரெடி பண்ணி கூட உங்களுக்கு தரேன், சரிங்களா? நம்மளோட ஜனநாயகத்துக்கு நம்ம கடமை செய்யறதுக்கு நீங்களே முன் வந்தால் தான் உண்டு, வேற யாரும் வரமாட்டாங்க. தயவு செய்து ப்ளீஸ் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி ஓட்டு போடுங்க. போதும், இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சி போடுங்க நான் கேட்கல, ஓட்டு போடுங்க. உங்க தலைவனை நீங்க தேர்ந்தெடுங்க, ஓகேங்களா? நன்றி என் ஜனநாயக மக்களை. வாழ்க ஜனநாயகம். 2026 பார்ப்போம்.